கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 60:3. உன் வெளிச்ச நிறத்திற்கு ஜாதிகளும் உதிக்கின்ற உன் ஒளி நிறத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்பதாகும். இன்றைய தியான வசனம் ஆச்சரியமான காரியம் ஒன்றினை கூறுகிறது. உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தை தேடி அநேக ஜாதிகள் உன்னிடத்தில் வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசுவே வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறார். பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்த நாமோ இருளாய் இருந்தோம். ஆனால் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் வந்தபோது அவருடைய வெளிச்சத்தினால் நாமும் வெளிச்சம் பெற்றோம். இப்பொழுது நாம் அவரில் நிலைத்திருக்கிறபடியால் அவருடைய வெளிச்சம் நம்மில் பிரகாசிக்க நாமும் அவருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று அங்கே நம்மை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். இந்த உலகில் பாவ இருளில் இருக்கும் மனிதர்கள் வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சாத்தானானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கினபடினால் அவர்கள் இருளில் தடவி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வெளிச்சத்தை காணும்போது அவர்கள் அந்த வெளிச்சத்தை தேடி வருவார்கள். நம்முடைய நற்கிரியைகளே வெளிச்சம் என்று இயேசு கூறியிருக்கிறார். நாம் செய்கின்ற நற்கிரியைகள் தான் ஒரு வெளிச்சம் என்று இயேசு கூறியிருக்கிறார். மத்தேயு 5:16 பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய நற்கிரியைகளை கண்டு பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். தேவையோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய நன்மையினால் திருப்தி அடைய வேண்டும் என்பது தேவ சித்தமாகும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நற்கிரியைகளை செய்யும்போது தேவ சித்தம் நிறைவேறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் வைத்திருக்கிறார். காரியம் இப்படி இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த நற்கரிகளை செய்து ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வோம். அப்பொழுது திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தேவ ராஜ்யம் கட்டப்படும். இல்லையா? அதுதான் எபேசியர் 2:10 பார்க்குறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கிறாய் இருக்கிறோம் என்று அங்கே திட்டமும் தெளிவுமாக குறிப்பிடப்படுகிறது. இவ்விதமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நற்கிரியைகளை செய்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.